சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் தாரே. என்னன்னா பாட்டுனா பலமாக்குதா? ஏதோ மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாடா, வீட்டுக்கே வந்துடுறாங்களாம், பொண்ணே கூட்டுன்னு வராங்களாம். உலக அதிசயமாக்குதே, பொண்ணு இங்க வந்துதா? கூட்டுன்னு வரதான் சொல்லிக்கிறாரு புரோக்கரு. இதாவது அமிஞ்சணும்னு வேண்டி நிக்கிறேன்டா கடவுள. பொண்ணு வீட்டுல இருந்து வராங்களே, ஆட்டோ ஓட்டுறன்னு தெரிஞ்சா பொண்ணு கொடுக்காம போயிட்டு போறாங்கண்ணா. ஏன்டா ஆட்டோ ஓட்டுனா? நான் தான் ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறேனே. இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் சம்பாதிக்கிறவனோட நல்லா டிப் டாப்பா ஸ்டைலா இருக்கிறானுங்க பேரு. அப்படியே பட்டவனை தான் விரும்புதுங்க. நீ சொல்றது கூட கரெக்ட் தான்டா. இந்த காக்கா மாதிரி பேண்ட் சட்டை போட்டுன்னு கிராப்லாம் வெட்டின்னு சுத்துதுங்களா, அவனுக்கு தான்டா லவ் பண்ணுங்க பொண்ணுங்க. இங்க பாருண்ணா, பொண்ணு வீட்டுல வந்து பார்த்து உன்னை ஓகே சொல்ற வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லாத, பெரிய பிசினஸ் பண்றேன்னு சொல்லு. அப்படின்றியா? அது எதுவும் தப்பாயிடாதாடா? எந்த தப்பும் ஆகாது. தம்பி சொல்ற மாதிரி கேளு. என்ன புரோக்கரண்ணா நீ கூட இப்படி சொல்ற? நான் 40 பொண்ணு பாத்துட்டேன். ஆட்டோ ஓட்டணும்னா பொண்ணு தர மாட்டேன். அப்ப பொண்ணு வீட்டுல என்னதான் சொல்லியிருக்க? பையன் பிசினஸ் பண்ணிக்கிறான்னு மட்டும் தான் சொல்லிக்கிறேன், மீதி எதுவும் பேசல. என்னடா நீ சொல்ற மாதிரிதான் இவரும் சொல்றாரு. நீ கம்முன்னு 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு வாங்க, நீ ஒரு பொய் தானே சொல்ல போற? மகனே ரெடி ஆயிட்டாடா? அம்மா நான் ரெடி ஆயிட்டேம்மா. ஆனா இவங்க 2 பேரும் நான் பிசினஸ் பண்றேன்னு சொல்றான்றாங்கம்மா. அப்படியே சொல்ற? அவன் வீட்டுல வரதட்சணை வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். அம்மா சொன்ன கரெக்டா இருக்கும். அம்மா இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா? உனக்கு 2 வயசு இருக்கு சொல்ல, உங்க அப்பா ஓடுகாலே உன்னை என்னை விட்டு ஓடி போனா ஒரு பொம்பளை இருக்கு. அப்பத்துல இருந்து உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துங்கிறனாடா. இந்த அம்மா சொல்லிட்டு கேள்ற, அதெல்லாம் தப்பே இல்ல. உங்க அப்பா எந்த பொம்பளையா நான் கூட்டின்னு போனாரு? அந்த நாதாரி பத்தி ஏன் பாய் எடுக்கிறேன்? எக்கடி வெட்டினா போட்டான். விடுமா, நீ ஃபீல் பண்ணாதம்மா. அவனை பத்தி பேசினாலே எனக்கு வயிறு எரியுது. அந்த நாசுவா போனவன் எங்க கை கால் விழுந்து போவானோ தெரியலடா. ஏக்கோ, அந்த நாதாரி போனா போட்ட, நீ ஏக்கா கத்தினி கெடுக்கிற? அண்ணா நீ அழாதண்ணா. இங்க பாரு குல்லு, பிசினஸ் பண்ற மட்டும் சொல்லு. சரிண்ணா, நீங்க எல்லாம் சொல்றீங்களே, நான் அதையே சொல்றேண்ணா. இன்னும் கொல்ல பொண்ணுல இருந்து உன்னை பார்க்க வராங்களாமா? ஆமாமாமா, இந்த புரோக்கர் அண்ணன் தான் சொன்னாரு. இவன் சரியான துபாக்கு வராச்சே. டேய் பல்லான்னு வைப்பேன். நல்ல பொண்ணை பார்த்திருக்கியா இல்லையா? நல்ல பொண்ணு தான், தங்கமான பொண்ணு. தங்கமான பொண்ணா? அதான் ரேட்டு ஏறிக்கிட்டே போத. நல்ல பொண்ணா பார்த்து கொடு. அண்ணா நல்ல பொண்ணு தானே, நீ ஏன் அவர்கிட்ட கத்துற? இல்லம்மா, உன் வாழ்க்கை அந்த பரதேசி கெடுத்தானே, அப்பையில இருந்து என் மனசு தாங்கலாமா. அட ஊருடா, அந்த தோடமாட்டி பத்தி ஏன்னா பேசுற? என்னைக்கா ஒரு நாள் அவன் என் கையில மாட்டுவான், அப்பதான் அவனுக்கு டெக்னோ இருக்கு. மாமா விடு மாமா, இப்பதான் நான் அம்மாவை சமாதானப்படுத்தின, அதுக்குள்ள நீ டென்ஷன் ஆகுற. டென்ஷன் ஆவா பண்ண? டென்ஷன் ஆவாரா? உடுப்பா உடுப்பா பெருசாக்குற. ஏன் டென்ஷன் ஒண்ணு எப்படா தரும்? மண்டையில போறான். என்னப்பா உங்க மாமன் இப்படி கோவப்படுறான்? அது எங்க அப்பா மேல இருக்கிற கோவனா, விடுங்கண்ணா. அப்பன்னு சொல்லாத அந்த ஆளு அழியாகி பையன. அப்படியே ரத்தம் குதிக்குதுமா. அவ உன்னை விட்டுட்டு போனால உன்னை ரத்தம் குதிக்குதுமா. கொச்ச ஆற வச்சு பேட்டி தூங்க கொதிக்குதான். யோ கம்னராயா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லி கொடுக்கறியா? அவ என்கிட்ட பேச சொல்லி சொல்லி கொடுக்கறியா? மரியாதை கட்டுப்படும். ஒண்ணு பார்க்க ஒண்ணு பார்த்து போய. புரோக்கர்ண்ணா வாங்கண்ணா. எப்பா சாரிப்பா, என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனால, அதனாலதான் உன் மேல கோவப்பட்டேன். சாரிப்பா. பரவாயில்ல பரவாயில்ல விடு. ரெடி ஆயிட்டப்பா? நான் ரெடியா தானே இருக்கேன். பொண்ணு வீட்டுல எப்போ வராங்களாம்? என் மாப்பிள்ள கேக்குறான், சொல்லண்டா. வாட்ச பாக்குற வாட்ச. இதெல்லாம் நல்லதுகளை பாத்துக்கோ. நீ என்ன பெரிய பருப்பா? ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு பொண்ணு எடுத்து வரலன்னா நான் வேற பொண்ணை பார்க்க போறேன். மாமா பொண்ணு கம்னு மாமா, வேற பொண்ணை பாக்குறாரா? வேற பொண்ணை புரோக்கரே, நீங்க சீக்கிரம் வர சொல்லுங்க பொண்ணை. அப்ப உங்க மாமனை கம்னு சொல்லு. யோ கம்னு தான் தொலையாயா, ஏற்கனவே மூஞ்சி வர வாடி போய் கிடக்குது. இதெல்லாம் யாருக்காக? என் மாப்பிள்ள நல்லா இருக்கணும் தானே. ஐயாதுண்ணா, அந்த பரதேசி என்னைக்கு கிடைக்கிறானே அன்னைக்கு அவனை போலி போட்டலானா. நீ ஞாபகப்படுத்தாதம்மா. அவன் மட்டும் என் கண்ணுல மட்டும் மாட்டிக்கிட்டான். அவனை போட்டு தட்டு 5 வருஷம் ஆனாலும் நான் ஜெயில இருக்கிறேம்மா. உன் மாமா வேலைக்கு எங்கன்னா போறானா? பேங்க்ல எதனா பணம் இருக்கா? வீடு வாசல் சொத்து எதனா இருக்கா? அதுக்குதான் ஜெயில போயிட்டு சாப்பிடலான்னு பிளான் பண்றானா? டைம் வேற ஆயிட்டே போதியா? நல்ல நேரம் முடிய போகுது. பொண்ணு வீட்டுல இருந்து எப்பயா வர போறாங்க? அதெல்லாம் வந்துருவாங்க. மூஞ்சி முன்னாடி வந்து கத்தாத. கத்த என்ன பாருப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. மாமா நீ கொஞ்சம் கம்னு இருக்கியா? ஏப்பா நான் கம்முன்னு இருக்கேன்ப்பா. நோ 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 நோ, பொண்ணு வீட்டுல இருந்து வராங்க பழகுதுனா? இந்த ஊரு தான் போகுது. வாங்க 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 வாங்க, இதான் மாப்பிள்ளை வீடு. வாங்க. என்ன புரோக்கரே, நல்ல சம்மந்தம் தானா? சம்பந்தம் தான்.
என்ன நீங்க தான் பொண்ணோட அப்பாவா? பொண்ணோட அப்பா நான் தான், இருந்தாலும் பெத்தவரு அவரு தான். அப்ப நீங்க? அது ஒரு பெரிய கதை. அப்பப்பா மாப்பிள்ளை யாருப்பா? அப்பாவா? என்னங்க இது முறை? அதான் பெரிய கதைன்னு சொன்னேன். மாப்பிள்ளை நீங்க தானா? மாப்பிள்ள நானா? அதெல்லாம் இல்ல. அப்ப இவர் தான் மாப்பிள்ளையா? எனக்கு இந்த ஆள் வேணும். அட அந்தாலும் இல்லம்மா. போடாம பச்சவன் உனக்கு ஏன்டா வயிறு எரியுது? மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளர்ந்த இளம் கண்களே. ஓ என்னப்பா திடீர்னு சிவாஜி பாட்டு பாடுற? என் பொண்ணு, என் பாசமிகு பொண்ணு, அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். உடுப்பா, அக்கா நல்ல இடத்துக்கு தான் போகுது. அம்மா தாயே, இந்த அப்பாவை மறந்துடாதுமா. அது எப்படிப்பா நான் மறப்பேன்? நீ அப்பா, அவர் அப்பப்பா வச்ச. ஏகட்டும். உன் மாப்பிள்ள புடிச்சுக்குதாமா? யாரு மாப்பிள்ளை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இங்கேயே பார். இவர்தான் மாப்பிள்ளையா? கொஞ்சம் திரும்புங்க. ஐயோ வெக்கமா இருக்குது. பொண்ணே வந்து கூப்பிடுது, திரும்பனா? திரும்புங்க. எங்க பொண்ணு? அத்தை கொஞ்சம் நவுருங்க. அத்தையா என்ன விளையாடுறீங்க? நான் தான் பொண்ணு. பொண்ணா? டேய் என்னடா நடக்குதுங்க? நோ, இதையும் விட்டா ஒன்னே கிடைக்காது. ஒழுங்கா ஒத்துக்கோ. மாப்பிள்ளை என் பொண்ணை கள்ளங்கடவுள வளர்த்துக்கிறான், பத்திரமா பாத்துக்கணும். யோ, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீ அப்பனா இல்ல அந்த ஆள் அப்பனா? அவன் அப்பம்பா, நான் அப்பப்பா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது புரியுதா? புரியலையா? சரி அதெல்லாம் விடுங்க. மாப்பிள்ளை என்ன பிசினஸ் பண்றாரு? இவர் வந்து ஆட்டோ வாங்கி விக்கிறாரு. தானே 10 ஆட்டோ விக்கிறாரு. பல ஆயிரம் வருமானம் வருது. என்னம்மா? எனக்கு புடிச்சு போச்சு அப்பப்பா. என் பொண்ணுக்கு புத்தி போச்சான். உங்க வீட்டை யாரு பெரியவங்க? எங்க அம்மாவும் எங்க மாமாவும் பின்னாடி இருக்காங்க பாருங்க, அவங்க தான் எங்க வீட்டு பெரியவங்க. பின்னாடியா? இந்த சம்மந்தம் நம்மளுக்கு செட் ஆகாதுமா. வா போலாம். ஏன் செட் ஆகாது? நில்லு. அது நான் கூட போயா என் தங்கச்சி வாழ்க்கை நாளை பட்டியாரா? தங்கச்சி வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாரா? மாமா யார் இந்த ஆளு? ஒண்ணு பெற்று 2 வருஷத்துல நடு ரோட்ல நிறுத்தி வச்சுட்டு போன பாப்பா. அண்ணா அவனை போட்டு சொல்லிட்டு நீ ஜெயிலுக்கு போன. சுசீலா, நான் உன் புருஷன்டி. என் மேல உனக்கு கொஞ்சம் பாசம் இல்லையா? உன் மேல பாசமா? என்னையா பாசம்? என்னை விட்டுட்டு வேற வச்சு கூட்டிட்டு போனல நீ. வயசுல ஏமா ஞாபகப்படுத்துற? அவளும் செத்து போட்டா. இப்பதான் புரியுது. அந்த ஆளு பொண்டாட்டி இழுத்துன்னு போயிட்டு இருக்கா இந்த ஆளு. அதனாலதான் இது இவனை அப்பா இருந்து. அப்ப இது வந்து உன் தங்காச்சி. ஏன்ற முறையா பார்த்தா தங்காச்சி தான். அப்ப இதுவும் நடக்காதா? மவனே மவனே, இதுதான் உன் தங்கச்சி. அண்ணாவா?